வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கட்சியினருக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா 12,500 இடங்களில் நம்ம வந்து கொள்கை பரப்பை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, ஒரு கட்டளையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. இது உண்மையா சார்? கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா டிவிகே பணியூர் அலுவலகத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு 12,500 இடங்களில் கொள்கை பரப்பு, கொள்கை விளக்க கூட்டம், அது திருமுனை கூட்டம் கூட வச்சுக்கலாம், அதை மாற்றி சொல்கிறாங்க. வந்து அது 120 மாவட்டங்களில் நீங்கள் வந்து நடத்தணும். முதல்ல வந்து நம்ம கொள்கை போய் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம். வந்து கொள்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை சோஷியல் மீடியாவுக்கு இல்லது செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கு மட்டும் போய் சேருது, பாமரர்களுக்கு இன்னும் தெரியாதவங்களா இருக்குது, கட்சியே கூட சில இடங்களில் போய் சேராமல் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த பயிற்சி பயிலரங்கம் நடந்தது. நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அந்த பயிற்சி அரங்கெல்லாம் நடந்தது, இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பத்திரிகையாளர்கள், அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது கான்ட்ரவர்சி ஆகி வெளியெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கமாக வந்த போதும் இது மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அப்போ நடந்தது. கண்ணதாசன்லாம் எடுத்திருக்காரு, நான் படிச்சிருக்கேன் பயிற்சி வகுப்பு. அதுக்கப்புறம் திராவிட கட்சி வந்த பிறகு திராவிட கட்சிகளும் வந்து அந்த பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக பேசுறது ஒன்று, மேடையில் பேசுறதுக்கான ஒரு கலை அது வேற. மேடையில் வந்து நீங்கள் போய் எல்லாரும் சேர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறது அது எல்லாருக்கும் வந்துடாது. அதே சமயத்தில் கரெக்டாக அது போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு அடுத்தடுத்த விஷயங்களா அஃபிஷியலாக இல்லைன்னா அன்அஃபிஷியல்னா கூட ஓகே. அது 2 விதமான காரணம் நான் பார்க்கறது என்னன்னா, தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் வந்து இன்னும் நம்ம 10 மாதம் சொல்லி தேர்தல் இது பண்ணுங்களே, 8 மாதம் தான் இருக்குது. இன்னும் வந்து இந்த 8 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் மக்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு பயணத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொருவராக போய் மனுக்களை கொடுத்து அந்த மனுக்களை அங்கேயே வந்து தீர்வுலாம் பண்ணுறாரு. வந்து இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய ரோட் ஷோ தான் அவர் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டையெல்லாம் மாறிட்டார். வந்து வெட்டியெல்லாம் விட்டு பேண்ட் சட்டையெல்லாம் மாறி அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம சீமான் அவர் ஒரு இது பண்ணியிருக்காரு தெரியுங்களா, மாநாடு. ஆமாம் சார், அது எனக்கு புரியல சார், என்ன கான்செப்டுக்காக அதை பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. அதாவது மாநாடுனா மக்களை வச்சு தான் மாநாடு, ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்த போகிறேன்றாப்புல. வந்து அவர் போன எலெக்ஷன்ல என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, நாங்கள் கவர்மெண்ட்டாக வந்து இங்கே உட்காந்தா மாடு மேய்ப்பதே அரசாங்க உத்தியோகமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் சிரிச்சா கூட என்னன்னா, ஏன் சிரிக்கிறீங்க, வந்து நம்முடைய மரபான தொழில் தானே, பாரம்பரியமான தொழில் தானே, நீங்க மாடு மேய்ச்சிங்கன்னா நீங்க தான் அரசு ஊழியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவருடைய ஒரு பக்கம் வந்து இன்னொன்று ஒரு கட்டமா எனக்கு விஜய்க்கு இதுவாக கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோடைய ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒன்று பரபரப்பாகி நேற்று ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல அதுல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இலவசங்கள் இனிமே இல்ல, இளைஞர்களுக்கு நீ இலவசம் கிடையாது, இளைஞர்களுக்கான சில நலத்திட்டங்கள்லாம் அதில் இது பண்ணியிருக்கான்னு சொல்லி பெரிய போஸ்டர், ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை ஞாபகப்படுத்துற மாதிரியான அதில் செய்தி மலர்னு போட்டிருக்கு. ஏறக்குறைய தினமலர் போஸ்டர் மாதிரி இருக்குது. அது வந்து பக்கத்துலாம் கூட அடுத்தடுத்த போஸ்டர்ல இது வந்து அந்த படத்துடைய மார்க்கெட்டிங், அந்த படத்துடைய பப்ளிசிட்டிக்கு பண்ணாலும் வந்து என்னடா வந்து வேற எதனா கூட வச்சு பண்ணிருக்கலாம் இல்லைங்களா. அப்ப நம்மள வந்து முதல்வர் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் ரீபோஸ்ட் ரீட்வீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனநிலை கூட விஜய்க்கு மாறி இருக்கலாம். 2026 தேர்தல் படு விறுவிறுப்பான ஒரு தேர்தலா இருக்கும் சைமன். நீங்க ஒன்ன பாருங்க, இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டியை தாண்டி, ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னா அதனுடைய நெருக்கத்தில் தான் வந்து பிரச்சாரமாகட்டும், பொதுக்கூட்டமாகட்டும், மாநாடாகட்டும் எல்லாம் இதுவாகும். ஆனா ஒரு 8 மாதம் இருக்கும்போது 2 கட்சிகள், முக்கியமான கட்சிகள் உள்ள இறங்கிட்டாங்க, அதனுடைய தலைவர்கள் உள்ள இறங்கிட்டாங்க போது விஜய் வந்து 3வது இடத்தில் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். டிவிக்கு 3வது இடத்துல யாரு கூட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது ஏன் விஜய் வந்து இன்னும் மௌனமாவே இருக்கிறாரு, அரசியல் களத்துக்குள்ள ஏன் ஒரு தைரியமா வரல, இந்த மாதிரி விமர்சனம் இருக்கும்போது நீங்க கிளம்புங்க தம்பி, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு. இதை தொடர்ந்து அவருடைய ரோட் ஷோ இருக்குது, முக்கியமாக ரோட் ஷோ இருக்குது. வந்து 4 வருடங்களாக லாக்அப் டெத்தில் இறந்தவங்களோட வீட்டுக்கு போய் நேரில் சந்தித்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்தது சார். அது இந்த அஜித்குமார் இறப்பிற்கு அப்புறம் வந்து லாக்அப் டெத்தில் இருக்கவங்களாம் போய் சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே. இது எப்படி அவர் வந்து அரசியல் ரீதியாக ஒரு கண்ணோட்டமாக பார்க்குறாரா, இல்லை இது வந்து ஒரு மனிதாபமான அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு விஷயம், இனி வந்து அங்கே கூட பேசணும், இனி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாது, இந்தியாவிலே நடக்கக்கூடாது, அப்படி ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்ற. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்கள போய், எனக்கு நான் கிடைச்ச தகவல் என்னன்னா, அவங்கள போய் இவர் பார்க்காம சம்பந்தப்பட்ட குடும்பங்களை வந்து வரவழைக்கிறார்.
அவங்கள சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அந்த ஃபேமிலியை வரவழைச்சு அவங்களுக்கு ஆறுதலும் நிதி உதவியும் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இது என்ன சொல்றது, சுயநலத்தை சார்ந்த ஒரு பொதுநலம், பொதுநலத்தை சார்ந்த ஒரு சுயநலம் சொல்லிடலாம். இதெல்லாம் பண்ணாதான் நீங்க அரசியல் வந்து அது கான்ட்ரவர்சி ஆகாது சார். ஏன்னா அவங்க வந்து இந்த ஃப்ளட் அப்போ அங்கே பனையூர் வர வச்சு கொடுத்ததையே ரொம்ப கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தவங்க, அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்து நான் இது பண்ணுறேன். நீங்க அங்கே போனீங்கன்னா இன்னும் கான்ட்ரவர்சி ஆகுமே. நீங்க அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நள்ளிரவில் அப்போ நடிகர் விஜயா பைக்கில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு போன ஒரு சம்பவம் ஆகட்டும், கள்ளக்குறிச்சியில் ஹாஸ்பிட்டலில் போனோன்னு அவ்வளோ கூட்டம் உள்ள திபுன்னு இறங்கி அதில் ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வாட்டி வந்து இந்த இது சிவகங்கை திரும்பவனம் அஜித்குமாரை பார்க்க போனப்போ சைலண்டாக திருச்சி வழியாக போய் அது இது பண்ணிட்டு அதுக்கே அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளம்பி வரப்போகிறாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் பாருங்க, வந்து அது கட்டுக்கடங்க அது கூட்டமாக மாறும். வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் அப்புறம் வந்து வந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வேற எதுனா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். விஜய்க்கு இருக்கிற பெரிய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அந்த கொட்டுக்கடங்க அந்த கூட்டம் தான் வந்து. ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை இப்போ இந்த மாதிரியான கேள்வி வரும் இல்லைங்களா, எங்க வெள்ளம் அவ்வளோ இதுவாச்சு அங்கே போய் பார்க்காம அவங்கள இங்கே வந்து கூப்பிட்டுருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் அவங்க ஏரியாவில் போய் பார்க்காம இங்கே வந்து பனையூருக்கு வர வைக்கிறீங்களா, என்ன அர்த்தம்னா போய் பார்க்கறதுக்கு ரெடி தான். ஆனால் வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், வந்து இப்போதான் காத்துக்கிட்டு இருக்காங்களே, வந்து ஏர்போர்ட்டே மாற்றி போக வேண்டியதாக இருக்குது. விஜயே இப்போ அதுதான் பண்ணுறாங்க டெக்னிக். நான் கேள்விப்பட்டது என்னன்னா எங்கே சுற்றி இருக்கணும், ஏன்னா எங்கேருந்து தகவல் கசியத்துனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக போச்சுல்ல. நாங்கள் கோயம்புத்தூர் வராங்கன்னு சொல்லிட்டு அவர் பிளான் வந்து திருச்சி போகிறதாரு தான். கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போயிடுறாப்லையா, வேற வழி என்ன பண்ணுறது. வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இவர் வரான்னு சொல்லி ஒரு 100கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகிகள். வந்து அப்படி இருக்கிற ஒரு நிலைமைக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் பெரிய மாசுள்ள ஒரு நட்சத்திரம் அப்புறம் வராரு அப்படின் பொழுது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறும். அந்த கான்ட்ரவர்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த ஃபேமிலியை அவர் இங்கே வர வச்சு பார்க்க போகிறதாக ஒரு தகவல் இன்னும் உறுதிப்படுத்தலை, இந்த தகவலாக போயிட்டு இருக்கு சார். இப்போ கடற்கரை ஓரங்களில் இருக்க அந்த போட்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல சார், அவங்க வந்து டிவிகேவோட ஃப்ளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா மானியம் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அதை வந்து இவர் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இது எப்படி சார் இதை எடுத்துக்கிறது? என்னங்க வந்து இதெல்லாம் இப்போ நீங்கள் ஊருங்களில் மாட்டு கொம்பு அடிப்பாங்க தெரியுங்களா, பெயிண்ட் வந்து கொம்புகளில் வந்து அதில் கட்சி கொடியை வந்து வர்ணமாக போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன கட்சி அவங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அது போடுவாங்க. ஒரு ஜாதி சங்கத்தினுடைய அடையாளம் குறியீடு கூட அதில் வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட நிறைய பேர்லாம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கட்டுமரம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அது அவங்கவுங்க விருப்பம். வந்து சில பேர் கடவுள் படத்தை போட்டு வச்சுப்பாங்க, வந்து சில பேர் வந்து அல்லாஹ் கிறிஸ்துவ படங்களை வந்து போட்டுப்பாங்க, இயேசு படங்களை வந்து அது மாதிரி அவங்க விருப்பம் தானே. வந்து இதுக்கு போய் இதுக்குள்ள ஒரு அரசியல் பார்த்தா அப்புறம் என்னதான் பண்ணுறது. இதெல்லாம் விஜய்க்கு மைலேஜாக மாறுங்க. ஏற்கனவே ஒரு மீனவர் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அவரே பார்த்தீங்கன்னா அந்த மீனவ கிராமங்கள் ஓரமாக வந்து வி சென்டிமெண்ட்டில் வேதாரண்யத்திலோ அது வேற எங்கேயும் நிற்க போகிறத வேளாங்கண்ணிலையோ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. வந்து ஏன் வந்து இதுலேயே நம்ம வேலாயுதம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்து நாகப்பட்டினத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி நடிகராக இருக்கும்போது அங்கே வந்து இது பண்ணார். அதனால இது வந்து இப்படிலாம் பார்த்து நான் வந்து மானியம் கொடுக்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தம் கவனம் வந்து விஜய் பக்கம் தான் போவோம். சரி நாங்கள் கொடியெல்லாம் இது பண்ணிடுறோங்க, உங்களுக்கு ஏற்ற கொடியை நாங்கள் வரைஞ்சிக்கிறோம், மானியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மனசில் வச்சு இந்த ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்படி அது உண்மையாக இருந்ததுன்னா இதெல்லாம் கடந்து போயிடணும். இதுக்கெல்லாம் போய் அழுத்தமே கொடுக்கக்கூடாது. அப்படியே அது விட்டுட்டு போயிடணும். வந்து அழுத்தம் கொடுக்க அவங்களுக்கு தான் வந்து மைலேஜாக மாறும். விஜய்க்கு தான் ஒரு மைலேஜாக மாறும், அது செல்வாக்காக மாறும். அது என்னன்னு தெரியல. வந்து சார் இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு நியூஸ், பரந்தூரில் 17.52 ஏக்கர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டதாகவும் 9.22 கோடிக்கு வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது விஜய் அவர்கள் பேசி ஒரு 5 நாள் கூட இருக்காது, நான் வந்து மக்களை நீங்கள் சந்திக்கலைன்னா நான் கூப்பிட்டுட்டு தலைமை செயலகத்துக்கு வருவேன்னு பேசியிருந்தார். பட்டு ஆனால் அது அவர் அப்படி பேசியும் இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து நிற்காமல் போய்கிட்டே தான் இருக்காங்க. பரந்தூரில் ஏர்போர்ட் வர்றதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய ஸ்டெப் என்னவா சார் இருக்கு? ஒரு நகரம் வந்து விரிவாகும் போது, அந்த நகரம் வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது போக்குவரத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் விமான போக்குவரத்து வந்து நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் சென்னையில் இருந்த ஒரு விமானம் தான் வந்து இந்த உள்நாட்டு விமானமும் பன்னாட்டு விமானமும் சென்னைக்கு மிக அருகிலே சென்னைக்குள்ளேயே தான் இருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில விமான நிலையங்கள் தான் நகருக்குள்ளே இருக்குது. வந்து அதில் ஒன்று சென்னை. நாளுக்கு நாள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்லாம் இங்கே இறங்க முடியாத சூழ்நிலை இருக்குது, கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் விமானம் வந்து தான் தீரும். வந்து ஆனால் தொடர்ச்சியாக விஜய் கூட என்ன பேசியிருந்தாரு, பரந்தூரில் விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விமானம் நிலையம் அமையக்கூடாதுன்னு நான் வந்து தடுக்கல,
அப்படின்னு சொன்னா அவர் பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மெரினா பீச்சில் வந்து விமான நிலையத்தை அமைக்க வேண்டியதானு மீம்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்னதா வந்து அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அரசு இயந்திரம் முடிவு பண்ணிட்டா அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் திரும்ப எதுவும் பண்ண முடியாது. இன்னொருத்தர் கூட யாரோ ஒருத்தர் விஜய் மீது கூட ஒரு விமர்சனமா வச்சிருந்தாரு, அந்த ஒரு விமான நிலைய அரசியலே கையில வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களே, வேற அரசியலே கிடையாதா அப்படிலாம் கேள்விகள். அப்படி உங்களுக்கு பரந்தூர் மேல அக்கறை இருந்தா நீங்க ஒரு வல்லுநர் குழுவை, உங்க கட்சியிலே அவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு வல்லுநர் குழுவை இது பண்ணி ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ செலவு பண்ணி இதுக்கு தோதான இடம் எங்க அப்படின்னு நீங்க இடத்த பார்த்து சொல்லுங்களேன் கவர்மெண்ட் கிட்ட. அந்த மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் வச்சாங்க. ஆனால் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, இந்த இடம் கரெக்டான இடம். அதை தாண்டி வந்து ஏன்னா அதே பரந்தூருக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா கொஞ்சம் தள்ளி திருமால்பூர்னு ஒரு ஊர்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாண்டி செய்யாறுகிட்ட வந்து மாங்கால்னு ஒரு ஊர்ல, அங்கதான் நிறைய தரிசன நிலங்கள்லாம் இருக்குது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய தூரம் அதிகமாகுது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு இதுக்கு அதிகமாகுதுன்னா இந்த இடம் தான் கரெக்டான இடம்னு இன்னைக்கு நான் செய்தியே பார்த்துட்டேன். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு இவ்வளவு காசு தரோம், காசு கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்ற பொழுது விஜய் பேசின இந்த பேச்சினுடைய எதிர்வழி தானா ஈகோ டச் பண்ணியிருக்கான்னு தாண்டி இல்லைங்க இங்க தாங்க விமான நிலையம் வரும், இது யாராலும் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அல்லது உறுதியா அதில் நின்றுட்டாங்கன்னு தெரியல. வந்து சார் இந்த எரா வந்து ஒரு நெப்போ கிட்ஸ் எரா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து நிறைய நடிகர்களோட இல்லை டேரக்டர்ஸோட மியூசிக் டைரக்டர்ஸோட பசங்க வந்து உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. குறிப்பிட்டு பார்க்கணும்னா சாய் அப்னேக்கர் வந்து 3 ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்காரு. அவர் அந்த 3 ஆல்பம் சாங் பண்ணதுக்காகவே அவருக்கு வந்து ஒரு 8 படம் லைனப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நம்ம ஏதோ சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிற படம் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை, கார்த்தி சாரோட படம் பண்ணுறாரு, சூர்யா சாரோட படம் பண்ணுறாரு, தனுஷ் அவர்களோட படம் பண்ணுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்குமே மியூசிக் பண்ணதில்லை. பட் ஸ்டில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த அல்லு அர்ஜுன் அட்லி அவர்களோட படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. அது எப்படி சார்? அது எனக்கு அது புரியவே இல்லை. லீடே ஒன்று கொடுத்துட்டீங்க இல்லை, நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் சார். நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள் நெப்போட்டிசம் மெல்ல இல்லை மிக வேகமாகவே வந்துருச்சு, உள்ளே வந்துருச்சு. வந்து அதுவும் தமிழ் சினிமாவுக்குள்ளே இன்னும் வேகமாக சிறப்பாக வந்துருச்சு. நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது தான், ஒரு 5 ஃபேமிலி மாரி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இடையில வந்து ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் நான், வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா தெலுங்குல, படத்துடைய நடிகர் கதாநாயகன் பிரியதர்ஷினி அவர் என்னன்னா அங்கே காமெடியாக பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து கதாநாயகன் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்புறம் அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு காமெடியனா இருந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு பின் பேக்ரவுண்ட்ல யார் இருந்திருக்காங்கன்னா நானே இருந்திருக்காரு, ஒரு சப்போர்ட் தான். நீங்க அது மாரி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஏறக்குறைய தமிழ் சினிமா அந்த நிலைமைக்கு தான் வந்துருச்சு. வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் 3 ஆல்பம் தான் பண்ணியிருக்காரு. இவ்வளவு படா படங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா என்ன, ஏதாவது வந்து இட்டு அடிச்சா ரைட்டு. இதன் பின்னாடி ஒரு நெப்போட்டிசம் இருக்குது. சமீபத்தோட பேர் சொல்ல விரும்பல, ஒரு தம்பி நடிக்க வந்தார், வந்து சினிமா வாரிசு தான். அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அவரை, வந்து பப்புள் காம்லாம் மென்னுங்கலாம் இது பண்ணி பேரே சொல்லிடலாம் சார். இதுக்கு ஏன் வந்து சூர்யா சேதுபதி, ஆமா இதுக்கு ஏன் வந்து பெரிய கிசு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்றது. இப்ப வந்து இதெல்லாம் இப்போ அவருடைய தந்தை சேதுபதி, விஜய் சேதுபதி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஈஸியா வந்தாச்சு. ஈஸியா வந்துட்டு அதில் கூட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அடுத்த பாலிவுட் நடிகர் இவர் தான், இல்லை பேன் இண்டியா நடிகரா இவர் வரப்போறாரு அப்படின்லாம் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார். வந்து அவர் கிண்டல் பண்ணாரா நிஜமா பேசினாரான்னு தெரியல. வந்து இருக்கட்டானா நீங்க என்னதான் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிட்டாலும் திறமைன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஆனால் அதே வேளையில் உள்ள நுழைய முடியாத எத்தனை பேர் தெரியுங்களா இங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ திறமையோட. ஒன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோ நுழையாதவங்களாம் இருக்காங்க சைமன். நானு நிஜம் ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உருண்டையை மட்டும் பார்த்துட்டு உள்ள போக முடியாதவர்களாம் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. வந்து தூக்கத்துல தட்டி எழுப்பி ஒருத்தங்கிட்ட கதை கட்டிங்கன்னு வச்சுங்க, மலம் கதை சொல்லக்கூடிய திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற ஹீரோக்கள்லாம் வந்து அதெல்லாம் கேட்காம ஒரு படம் ஜெயிச்சியா, 4 படம் வின் பண்ணியா, அவர் இதுவா அவங்க கிட்ட தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ நெப்போட்டிசம் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி எங்காவது ஒருவன் எங்கேயாவது ஒரு மூலையில் பிறந்தவன், அவனுக்கான சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கான அந்த உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கான அந்த வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது சினிமா அவனை கோபுரத்தில் எடுத்துமே வைக்கும். போராடி தான் வரணும். அதே வேளையில் இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது, திறமையானவங்களுக்கு ஈஸியா கிடைக்கலன்னு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு வந்துடும். என்னையாவது நம்ம முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம், போய் ஒரு ஸ்டார் போஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன கேரக்டர் கூட நம்ம கிடைக்க மாட்டேங்குது. இந்த தம்பிலாம் ஹீரோ பொதுவாக நான் சொல்றேன், அவருன்னு சொல்ல பொதுவாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பண்றாருன்ற ஒரு இது வந்துடும் இல்ல.
அது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய வெறுப்பாக மாறிடும். நீங்கள் வந்து இந்த நெப்போட்டிசம் வந்து உள்ளே வந்து ஏறக்குறைய தெலுங்கு சினிமா மாதிரியே வந்து இங்கே சூழறதுக்கு முன்னாடி அதற்கு ஏதாவது ஒரு ரசிகர்களாக பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் உண்டு. அவங்களே பண்ணிடுவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் உண்மைதான். அது தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லவே தேவை. யார் எங்கே கரெக்டாக சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பாங்க. நீங்கள் அது வாரிசாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு திறமை இருந்ததுன்னா உட்கார வைப்பாங்க. திறமையை தாண்டி வழக்கம் போல வந்து ஒரு திமிர்தனம் இருந்ததுன்னா தூக்கி வச்சுருவாங்க. ஒருத்தர் கூட 1000 கதை கேட்டு தூக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அதுதான் சினிமாவில் வந்து பேச முடியாது, அவ்வளோதான். அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் இங்கே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள கோபமோ உள்ளுக்குள்ள திமிர்த்தனமோ இருந்தால் கூட வெளியே வந்து சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க, இதுதான் வேணும். வந்து இப்படி தான் கொண்டு வர சினிமாவும் அரசியல் அப்படி தான் ஒன்று. அதெல்லாம் மீறி இப்போ என்ன சொல்றது, இந்த வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு சினிமா உருவாகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். சார் அல்லு அர்ஜுன் அட்லி அவர்களோட காம்பினேஷனில் வரப்போகிற படத்துக்கு வில் ஸ்மித்தை வில்லனாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது பாசிபிளா சார் இங்கே அவர் வந்து படுறதுக்கு? பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து என்னையா நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் ரைட்டு, ஆனால் சம்பளம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அவங்க போகிற கண்டிஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி இருந்தப்போ பாம்பேல அவர் போட்ட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பாம்பேவே தனியாக பேத்து போய் கடற்கரையில் ஒரு ஓரமாக வைக்கிற அளவுக்கு அவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருந்தார். ஏன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் இல்லைங்களா, அது அவங்க இந்தியாவை வேற மாதிரி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து இந்தியா அப்படிதான் இருக்குன்னு மாதிரி அவங்க கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர் வரும்பொழுது இந்த தாராவி பகுதியில் இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த குடிசையெல்லாம் தெரியாத அளவுக்கு மதில் செருவுலாம் எழுப்பணும், அப்புறம் இங்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அவர் வந்து நகர கட்டமைப்பே மாற்ற சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ வில் ஸ்மித் மாதிரியான ஒரு நடிகர்கள் இங்கே வராங்க அப்படின்போது இங்கே தெலுங்கு சினிமா இல்லைன்னா பாலிவுட் சினிமா இல்லது வந்து பேன் இண்டியா சினிமானே அதை வச்சுப்போமே அப்படின்போது அவங்க போடுற கண்டிஷன், அவங்க கேட்குற சம்பளம் இதெல்லாம் எங்கே போகணும்னு. இன்னொரு விஷயம் நம்ம நண்பர்கிட்ட விசாரிச்ச போது என்னன்னா, எங்க அவருக்கு ரெட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ரெட்டு போடுறோன்றாங்க இல்லைங்களா, அவருக்கு ரெட்டு போட்டாங்க, இவருக்கு ரெட்டு போட்டாங்க, ஆனால் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் போய் யார் மேலே ரெட்டு போட முடியாது. அது என்னன்னா, இந்த ஆஸ்கார் விருது வாங்கும்பொழுது அவருடைய மனைவியை வந்து கிண்டல் பண்ணதுனால மேடையில வச்சு நிஜ ஹீரோ மாதிரி பலால்னு கொடுத்த உடனே ஒட்டு மொத்தமா வந்து என்ன ஆயிப்போச்சு, அந்த ஆஸ்கார் கமிட்டியை வந்து இது எவ்வளவு பெரிய ஆஸ்கார்னா, நீங்க ஆஸ்கார் உலகமே புகழ்ந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல அநாகரிகமா நீங்க நடந்துக்கிட்டீங்களே, அது எங்கேயாவது போய் வெளியே வச்சிருந்து கூட பண்ணிருக்கலாம். இப்போ சண்டையை வந்து வெளியே போய் சட்டையை பிடிச்சி சண்டையா கூட இருக்கலாம், இது மாதிரி அநாகரிகமா வந்து பண்ணிட்டீங்களே, இது வந்து ஆஸ்கார் குழுவுக்கே இல்லது ஹாலிவுட் சினிமாவுக்கே வந்து இழுக்கு, இது அவமானம் சொல்லி அவருக்கு வந்து ஒரு ரெட்டு போட்டு வச்சிருக்குது. வந்து அவர் வந்து படத்துல இருக்கிற சரி நீங்க இங்க ரெட்டு போட்டீங்கல்ல, நாங்கள் வந்து இந்திய சினிமாவில் போய் நடிக்கிறேன், தமிழ் சினிமாவில் நடிக்கிறேன், இல்லை தெலுங்கு சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 800 கோடி அந்த படத்தோட பட்ஜெட்டு. சார் என்ன சார் 800 கோடி? 800 கோடின்றாங்க. வந்து அல்லு அர்ஜுனுடைய படம் புஷ்பா 2 புஷ்பா ஓடினதனுடைய வெளிப்பாடு இருந்தால் கூட வந்து அவருக்கான ஒரு வியாபாரம் வந்து தெலுங்கு வியாபாரத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாது. மற்ற மாநிலங்களோட ஒரு சமயம் அந்த அளவுக்கு அட்லி முடிவு பண்ணி எடுக்கிறாரான்னு தெரியல. 800 கோடின்னு இவருக்கு வில் ஸ்மித்துக்கு ஒரு பெரும் அளவில் ஒரு சம்பளம் பேசப்பட்டிருக்கான். இன்னும் இதுவாகலையா, அதனால ஏறக்குறைய அது ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. வந்து ஏன்னா அட்லி உண்மையிலே அட்லி இங்கே ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்கும்போது சத்தியபாமலை அதில் கூட சொன்னார், வந்து நான் வந்து எல்லாரும் காப்பி அடிக்கிறீங்க, நான் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஏறக்குறைய ஒரு காப்பி தான்ற மாதிரி. ஏன்னா பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, வந்து இட்லி சார்னு கூப்பிடுறாங்க. வந்து நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கியா, நான் காரியத்தில் கண்ணா இருக்கிறேன் ரேஞ்சில் அவர் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை வில் ஸ்மித் உள்ள வந்தா இது வந்து ஹாலிவுட் படத்தை தாண்டி இன்டர்நேஷனல் ஃபிலிமாக மாறலாம். வந்து அந்த வியாபாரத்தை மையமாக வச்சு இவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. வந்து உண்மையிலே அப்படி வந்தால் அது ஒரு பெரிய படம், அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வந்து ஒரு பேன் வேர்ல்டு படமாக இந்த படத்தை கொண்டு போனதுக்காக வில் ஸ்மித் கொண்டு வர்றாங்களா தெரியல. வந்தால் அது உண்மையிலேயே சவுத் இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச பெருமை. அவருக்கு எந்த மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான இது எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வந்து ஒருவேளை அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.